வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு. நேர்கள் அனைவரையும் வடமராட்சியின் பகுதிக்குள்ளே அழைத்துக் கொண்டு செல்ல போன்றோம். வடமராட்சியிலே வித்தியாசமான பெயர்கள் கொண்டு அழைக்கப்படுகின்ற பல கிராமங்கள் இருக்கின்றன. உதாரணமாக நெல்லுண்டை, தும்பளை, இவ்வாறு பல கிராமங்கள் இருக்கின்றன. இந்த பாதையினூடாக சென்றால் தும்பளை கிராமத்தை அடைய முடியும். தும்பளை வீதியினூடாகத்தான் இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சிக்காக செல்ல போன்றோம். வாருங்கள் எம்மை தொடர்ந்து. வீதியினூடாக நாங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது வித்தியாசமான பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்ற வீதிகளினுடைய பெயர் பதாகைகளை பார்த்தோம். எனக்கு பின்னால் பாருங்கள், வெளிச்ச வீட்டு ஒழுங்கை. இதுதான் அந்த வெளிச்ச வீட்டு ஒழுங்கை. பேரிலேயே கொஞ்சம் வித்தியாசம் தென்படுகின்றது அல்லவா? பருத்தித்துறையும் ஒரு துறைமுகம் தானே, அந்த இடத்துல ஒரு வெளிச்ச வீடு இருக்கும். ஆனால் இந்த பாதையினூடாக சென்றால் சிலவள இன்னும் ஒரு வெளிச்ச வீடு கூட இருக்கலாம். சந்தியிலிருந்து தும்பளை வீதியினூடாக வரும்பொழுது வருகின்ற முதலாவது சந்தியிலே தான் இப்போது நாங்கள் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். பெயர் தான் முதலாவது சந்தி. ஆனால் இந்த சந்திக்கு பெயர் நாலாம் குறுக்கு தெரு சந்தி. இந்த சந்தியானது 3 இடங்களை சென்றடைகின்றது. எனக்கு பின்புறமாக தெரிகின்ற வீதியினூடாக சொன்னால் தும்பளை கிராமத்தையும், எனக்கு அந்த வீதிக்கு இந்த புறமாக இருக்கிற இந்த வீதியினூடாக சொன்னால் பருத்தித்துறை துறைமுகத்தையும், நேர்ப்புறமாக தெரிகின்ற வீதியினூடாக சென்றால் பருத்தித்துறையையும் சென்றடைய முடியும். வந்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் ஒரு பாடசாலையை கண்டோம். அந்த பாடசாலையை தான் இப்போது எனக்கு பின்னால் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் தும்பளை சிவபிரகாச மகா வித்தியாலயம். பாடசாலையில் கல்வி கேட்கும் பொழுது 2 மணியோசைக்கு தான் மாணவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். ஒன்று இடைவேளை மணி, மற்றது பாடசாலை விடும்போது அடிக்கின்ற மணி. இடைவேளை மணி அடிக்கும் பொழுது எல்லோரும் விழுந்தடித்து முதலாவதாக செல்வது விளையாட்டு மைதானத்துக்கு தான். பாடசாலை விடும்போது அடிக்கின்ற மணிக்கு எல்லோரும் செல்வது வீட்டுக்கு தான். இப்போது எனக்கு பின்னால் பாருங்கள், பாடசாலை முடிவடைந்து விட்டது. ஆகவே இந்த மாணவர்கள் மிகவும் குதூகலத்துடன் தங்களுடைய பெற்றோரை அழைத்துக் கொண்டு வீடு செல்கிறார்கள்.
நாங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது வீதியினுடைய இருமரங்கிலும் எங்களுடைய இரு கண்களையும் விட்டு கொண்டே வந்தோம். எங்களுடைய கண்களில் அகப்பட்டதுதான் அந்த காலத்து பழைய வீடுகள். அதாவது அந்த காலத்து கட்டட கலை மரபு கொண்டு கட்டப்பட்ட வீடுகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்போது நீங்கள் எனக்கு பின்னாலே பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வீடும் அப்படியான ஒரு வீடுதான். பெருங்குடி மக்களால் நிரம்பி வழிகின்ற இடங்கள்தான் வடமராட்சியின் பருத்தித்துறை மற்றது வல்வெட்டித்துறை. வல்வெட்டித்துறை சந்தையிலே 4 தேவாலயங்கள் போர்த்துகேயர் காலத்திலே அமைக்கப்பட்டன. அதே போல இந்த பருத்தித்துறை தும்பளை என்ற இடத்திலே போர்த்துகேயர் காலத்திலே அமைக்கப்பட்ட தேவாலயத்தை தான் எனக்கு பின்னால் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த தேவாலயம் தான் தும்பளை புனித மரியன்னை தேவாலயம். தும்பளை வீதியினூடாக வந்து கொண்டிருக்கும் பொழுது 2 வித்தியாசமான பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்ற வீதிகளை பார்த்தோம். இங்கே பாருங்கள், உதயசூரியன் வீதி, மற்றது நெல்லண்டை வீதி. நாங்கள் இப்போது தும்பளை சந்தியிலே தான் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தி 3 இடங்களை சென்றடைகின்றது. இந்த தும்பளை கிராமம் இந்த நெல்லண்டை வீதியிலே முடிவடைகிறது. நெல்லண்டை வீதி ஆரம்பிக்கின்ற இடத்தில் நெல்லண்டை கிராமம் ஆரம்பிக்கிறது. நெல்லண்டை கிராமம் முடிவடைய கற்கோவளம் கிராமம் தொடங்குகின்றது. நாங்கள் இந்த இடத்திலிருந்து நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வருகின்றோம். இது ஒளிப்பதிவாளர் மதுசனுடன் உங்கள் ஷர்மி. வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இன்னும் ஒரு பகுதிக்குள்ளே செல்வதற்கு முதல் இப்போது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ள போகிறோம். வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.